பழம்பெரும் பாலிவுட் நடிகர் தர்மேந்திரா காலமாகி இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பாலிவுட் படமான ஷோலேவில் நடித்து புகழ்பெற்ற தர்மேந்திரா உடல்நலக்குறைவால் காலமாகி இருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லுங்க. மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம். பாரதி ராஜா வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக பாலிவுட்டின் ஹீமேன் என்று அழைக்கப்பட்டவர் தான் தர்மேந்திரா. கிட்டத்தட்ட 6 தலைமுறைகளை அவர் பார்த்திருக்கார். 6 தலைமுறை ரசிகர்களை அவர் கொண்டிருக்கிறார். 1975 ஷோலே அப்படின்ற படம், இன்னைக்கும் அந்த ஷோலே அப்படின்ற படம் ரொம்ப பிரதானமா பேசப்படும். அந்த படத்துல வீரன்ற கதாபாத்திரம் மூலமாக இந்திய சினிமா வரலாற்றிலேயே அவருக்கு ஒரு தனி அடையாளம் கிடைச்சது அப்படின்னா இந்த படம் தான். அதன் பிறகு பல்வேறு படங்கள் அவர்கள் பல்வேறு ரோல் அப்படின்றது, அதாவது ஆக்ஷன் நாயகன்ல இருந்து இன்னைக்கு குடும்ப கதாபாத்திரம் வரை அனைத்து விஷயங்களையும் அவர் செஞ்சிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. குறிப்பா 1960 70 காலகட்டத்தில் இவருடைய கவர்ச்சிகரமான அந்த தோற்றத்தை பார்க்க பலரும் ரசிகர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி நம்ம இப்ப அரவிந்த் சாமி அவர் எக்ஸாம்பிளா சொல்லுவோமோ, அந்த 60 70 காலகட்டங்கள்ல அப்படி தர்மேந்திராவை அடையாளம் காணப்பட்டார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆக்ஷன் ஹீரோ மட்டும் இல்லைங்க, நகைச்சுவை, காதல் நாயகன், குடும்பத்தனம், அதே போல வீரதீரமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு பல்வேறு கதாபாத்திரங்களை மிக சிறப்பாக நடித்திருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய சாம்ராஜ்யம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது என்றுதான் பாலிவுட் திரையுலகம் அவருக்கு மரியாதை செலுத்துகிறது. என்றால் 6 தலைமுறைகளை கட்டி ஆண்டிருக்கிறார் தர்மேந்திரா. அவரது மறைவு என்பது தங்களால் தாங்க முடியாத ஒன்று அப்படின்னா இப்போதைக்கு பாலிவுட் திரையுலக பிரபலங்கள் அவருக்கான ஒரு இறுதிக்கு அஞ்சலி செலுத்த தயாராகி வருகிறார்கள். வருத்தமான செய்தியாகவும் அவர்கள் பதிவு செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு அவர் இறந்து விட்டதாக ஒரு தகவலானது வெளியானது. ஆனால் அப்போது அவரது குடும்பம் இதை திட்டவட்டமாக மறுத்ததுடன் அவர் மும்பையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில அங்கிருந்து அவரை வீட்டிற்கு அழைத்து சென்று வீட்டிலேயே வைத்து சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவருக்கு நுரையீரல் பிரச்சனை, மூச்சு திணறல் ஆகிய பிரச்சனைகள் காரணமாக அவர் வீட்டிலேயே வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில இன்று தனது 89வது வயதில் அவர் தனது மரணத்தை தழுவியிருக்கிறார். இது பாலிவுட் திரையுலகிற்கு பெரிய இழப்பு என்று பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா.